வெல்கம் டு சீரியல் டாக் வித் ஆஷி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ககன் பூமி கொடுத்து சரச்சந்திரா பட்டன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. பூமி சொல்கிறாங்க, இல்லை அது ககன் சொல்கிறாங்க, தயத்தக்கா அவர்களே, நீயும் என்ன மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருப்பான்னு நின்றுச்சேன். ஆனால் உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குன்றது நான் தெரிஞ்சிக்காம போயிட்டேன். சரி கேட்குறாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு. ககன் சொல்கிறாங்க, ஓஹோ ஸ்மார்ட் ஆக்டிங்கா. நேற்று நான் முக்கியமா உங்கள் அப்பா முக்கியமானு கேட்ட கேள்விக்கு பூமி பதில் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பிட்டா. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை என் அப்பா மாதிரி பார்த்துப்பேன்ற இந்த ட்ரெஸ்ஸை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா. சாரதா நினைச்சு பார்க்குறாங்க. ககனோட ரூமுக்கு ககன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு ககன் கேட்குறாங்க. பூர்ணி கேட்குறாங்க, அண்ணா புது ட்ரெஸ்ஸா? சாரதா சொல்கிறாங்க, என்னடா இது, நீயும் அந்த சரச்சந்திரா போடுற பேட்டர்ன்லேயே ட்ரெஸ் வாங்கியிருக்க. அம்மா இது நான் வாங்கினில்லம்மா, நேற்று நானும் பூமியும் ஷாப்பிங் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அங்கே எனக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு கொடுத்தான். ஓ, என் மருமகள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தாளா? இதில் என்னம்மா சர்ப்ரைஸ் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பா பக்கம் இருப்பியா, என் பக்கம் இருப்பியான்னு கேட்டேன். அவள் எதுவும் சொல்லலை. சாரதா சொல்கிறாங்க, டேய் ககன், பாத்தியா என் மருமகளோட புத்திசாலித்தனம்? உங்களுக்கு அவளோட புத்திசாலித்தனம் இந்த ட்ரெஸ்ஸில் என்னம்மா தெரிஞ்சிச்சு? என்னடா இது கூட தெரியலையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் அப்பாவை உனக்குள்ளே பாப்பான்னு இந்த ட்ரெஸ்ஸு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கான்னு சாரதா சொல்கிறாங்க. அதனால ககனும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பூரிப்பில் பூமி முன்னாடி நிற்கிறாங்க. சரி சொல்கிறாங்க, ஓஹோ உனக்கு அப்படி புரிஞ்சுதா? ஏன் உனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு ககன் கேட்குறாங்க. இல்லைனா எனக்கும் அப்படித்தான். இப்போ வர்றப்ப கூட பூமி என்கிட்ட இதைத்தான் சொன்னான். ககன் சொல்கிறாங்க, சொன்னாலா? பூமி என்னோட தங்கண்டா, தங்கன்னு தங்கத்தை தூக்கி சுற்றுறாங்க. பக்கத்தில் நிற்கிற ஷெரியோட தங்கமான மனசு தான் சுக்குநூறாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, சொல்லாத காதல் செல்லாத காசாக போச்சு. அபூர்வா சரச்சந்திரா ரூமுக்கு அவங்கள கொல்ல வராங்க. ஆனால் முடியல, ஏன்னா அவர் தான் உயிராச்சு. மாமா, உங்களை என்னால் கொல்ல முடியல. உங்கள் பொண்ணு அந்த ககனை கல்யாணம் பண்ணணும்னு துள்ளி குதிச்சுட்டு திரியிறான். ஆனால் அந்த ககன் நம்ம சொத்து எல்லாத்தையும் எடுத்துருவான். உங்கள் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலும் நம்ம மேலே பகையாக தான் இருப்பான். கடைசியில் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லாத நிலைமையாக போயிடும். அதனால் விட மாட்டேன், ககன் பூமி கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு அபூர்வா சொல்கிறாங்க. ககன் சொல்கிறாரு, நமக்கு கல்யாணம்னு முடிவான பிறகு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. நீ மட்டும் இல்லை, உன்னோட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நிமிஷமும் புதுசாக இருக்குது. இந்த ரூம்லேயே ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குல்ல, அங்கே இங்கே சோ மெனி மெமரிஸ்ன்னு ககன் பூரிச்சு போனா பூமி பேஸ் ஃபியூஸ் போன பால்பாக இருக்குது. பூமி, என்ன உன் மனசில் என்ன இருக்குது? நமக்குள்ள சீக்ரெட் வேணான்னு ககன் சொல்கிறாங்க. அது இல்லைங்க, சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க. நான் கோவப்பட மாட்டேன், நீ சொல்லு. ககன் சொல்கிறப்போ, நான் இந்த ஊருக்கு வந்தது என் அப்பாவை தேடித்தான். ககனோட வேஸ்ட் ஆக்ஷன் மாறுது பார்த்தீங்களா? நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தான் சொன்னேன். இல்லை சொல்லு. நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பற்றி அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. நாம ஏதோ திருட்டுத்தனமாக பண்ணிக்கிற மாதிரி தோணுது. பூமி சொல்கிறாங்க. ககன் சொல்கிறாங்க, ஃபைனலாக என்ன சொல்ல வர? அது அப்பாவோட சம்மதத்தோட, அப்பா கண் முன்னாடி, அப்பா ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. என்னாச்சு பூமி உனக்கு? அப்போ உங்கள் அப்பா கோமாலேருந்து வரும் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும்னான்னு ககன் கேட்குறாங்க. நம்ம வெயிட் பண்ணலாங்க. நீ ரொம்ப கிரேசியாக பேசிகிட்டு இருக்க பூமி. இங்கே பார் பூமி, நீ இவ்வளோ ஆசைப்படுற, உனக்காக என்னால் ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கோமாலேருந்து வெளியே வந்துட்டா எப்படியாவது அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் மை ப்ராமிஸ்ன்னு ககன் சொல்கிறாங்க. சித்தி கேட்குறாங்க, சந்தர்ப்பம் கிடைச்சி மாப்பிள்ளையே கொல்லாவிட்டேன். அபூர்வா சொல்கிறாங்க, சொல்கிற அளவுக்கு செய்கிற ஒன்றும் ஈஸி இல்லை சித்தி. என்னால் அவரை கொல்ல முடியல. அவரை கிட்னாப் பண்ண போகிறேன் அப்படின்னா அவர் கோமால இருந்து என்னை கொல்ல முடியாது. நான் அவரை பத்திரமா பார்த்துக்குவேன். அப்படின்னா பூமி பகன் கல்யாணம், அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது சித்தி. நீ சொத்தில் கையெழுத்து போடாமல் ககனை கல்யாணம் பண்ணா உங்கள் அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லுவேன். சூப்பர்மா, இன்னைக்கு நைட் தான் கிட்னாப் பண்ண போகிறேன்னு அபூர்வா சொல்கிறாங்க. நைட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சித்தியும் அபூர்வாவும் சரச்சந்திராவை தள்ளிட்டு போகிறப்போ, வெளியில் கொண்டு வர்றப்போ வெளியில் ஆம்புலன்ஸ் நிற்குது. பூமி ககனோட உள்ளே வராங்க. பூமி இருட்டில் போகிறப்போ பூமியோட கை சரச்சந்திரா காலில் பட்டுறது. பூமி தடுமாறி தடவி அப்பா அப்பான்னு கத்துறப்போ அபூர்வா வாயை புத்துறாங்க. பூமி அவங்க கையை கடிக்கிறப்போ
அபூர்வா தள்ளி விடுறாங்க. பூமி சுத்திட்டு போய் ஆம்புலன்ஸ் கோண அமர்த்தினதும் அது ஒரு காயாமுயானது கத்த லைட்டு வந்துட்டு கிட்னாப் பண்றவன் கத்தியை கொண்டு வந்து சரத்சந்திராவை குத்த வரப்போ பூமி தடுக்கிறாங்க. ஷெரி ஓடி வந்து அவனுக்கு அடிக்க அவன் ஓடுறான். பின்னாடி ஷெரியும் ஓடுறாங்க. வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பூமி கத்துறாங்க, அப்பா ஏந்திரீங்க, அப்பா ஏந்திரீங்கன்னு. பூமி கூப்பிடுமான்னு கேபியும் மீராவும் சொல்றாங்க. பூமியும் கூவி கூவி கூப்பிட்டு ஒரு வழியா சரத்சந்திரா கண்ணை முழிச்சிட்டாரு. டாக்டருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, சித்தி மாமா கண்ணு முழிச்சிட்டார் சித்தி. ஷெரி ஒரு கட்டத்தில் ரவுடி கையால் அடி வாங்குறப்போ நைனி வராங்க. ரவுடியை அரெஸ்ட் பண்ணிட்டு ஷெரிட்ட சொல்கிறாங்க, அதான் அவனை பிடிச்சிட்டோம்ல, சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு. டாக்டர் சொல்கிறாங்க, கோமால இருந்து வந்து நீங்கள் இப்போ நார்மல் ஆயிட்டீங்க சரத்சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரத்சந்திரா எல்லாரையும் பார்க்குறாரு. அபூர்வாவுக்கு ரொம்பவே இருக்குது. சித்தி நழுவலான்னு பார்த்தாலும் அபூர்வா, இரு எங்க போற? அம்மா, உன் பரலோக பயணத்திற்கு டெத் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். எங்க போற சித்தி? என் கூட இருப்பேன்னு சொன்னியே, சாவுலையும் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லல. சேர்ந்து சாவுற அளவுக்கு நாம 2 பேரும் லைலா மஜ்னுவா என்ன? வாயை மூடிட்டு இங்கே இரு சித்தி. மீரா சொல்றாங்க, அண்ணா நீங்க குணமாகணும்னு பூமி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கா, உங்களுக்காக அர்ச்சதை பண்ணிட்டு வந்தா. அவ சொன்னா நீங்க எங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தருவீங்கன்னு. அவ சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. கேபி சொல்றாங்க, மச்சான் எங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் தந்த மாதிரி நாங்களும் மச்சானுக்கு சர்ப்ரைஸ் தரப்போறோம். உங்களுக்கும் சோபா சந்திராவுக்கும் பிறந்த பொண்ணு தான் பூமின்னு சொல்றாங்க. பூமி உங்க பொண்ணுன்றாங்க. அடுத்து என்ன? சரத்சந்திரா பூமியை பாசத்தோடு ஆறு தழுவிக்கொள்ள இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.